Taste the Daily. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ராணுவ வீரரின் தந்தை தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த அருண் வென்னீஸ் ராணுவ வீரர். இவரது தந்தை செபஸ்தியருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்திற்கு செல்லும் பாதையை அவரது சகோதரர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக செபஸ்தியர் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் மனமுடைந்த செபஸ்தியர் திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார். மக்கள் விரோத அரசாக திமுக அரசு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடவடிக்கை எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்ததில்லை சார். ரோட்டுக்கு இடம் எடுத்தாங்க சார், அதை எடுத்து திருப்பி 15 வருஷம் ஆகுது சார். அதை பாதி இடத்த கொடுக்க மீதி இடத்தையும் கவர்மெண்ட் இடம் எடுத்துட்டாங்க சார். அதுக்கு ரெக்கார்டு கேட்டு நானும் 6 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறேன். அதுக்காக நான் நடவடிக்கை எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் 50 தடவை மனு கொடுத்துருக்கேன் சார். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாரு சார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அடிப்படை வசதிகள் கேட்டு பட்டியலின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மானாமதுரை அருகே செங்கோட்டை கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிட மக்களுக்கு சாலை, குடிநீர், மருத்துவம், ரேஷன் கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் 3 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாகவும், இது குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பட்டியலின கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராமல் அலைக்கழிப்பதுதான் ஸ்டாலின் அரசின் சமூக நீதியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சாலை வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, ஒரு ரேஷன் கடை கிடையாது, நூலகம் கிடையாது, பிள்ளைகளுக்கு ஒரு சமுதாய கூடம் கிடையாது. எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இப்போ உள்ள காலத்தில் நாங்கள் அடிப்படை வசதியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 2 தடவை நாங்கள் மனு கொடுத்தோம். 2 தடவை எங்கள் மனுக்கும் யாருமே எங்களை ஏற்று வந்து எங்கள் கிராமத்தை பார்க்க வரலை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி கிராமம் அருகே நீரின்றி கருகும் 120 ஏக்கர் நெற்பயிர்களை பாதுகாக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். சிங்கமுனரி அருகே மருதிப்பட்டு பகுதியில் உள்ள தின்னாரி கண்மாய், மருதி கண்மாய் ஆகிய கண்மாய்களில் பாலாற்றிலிருந்து வரும் தண்ணீரை திறந்துவிட பொதுப்பணித்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இந்த நிலையில் கண்மாய்களில் நீர் திறந்துவிட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் அப்பகுதியில் தடுப்பணை அமைக்கவும் வலியுறுத்தினர். குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாத ஸ்டாலின் அரசால் நெற்பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த சாத்தனூர் கிராம மக்கள் ஸ்டாலின் அரசு வழங்கிய 2000 ரூபாய் நிவாரணத் தொகை தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வெள்ளம் காரணமாக பெருமளவில் பொருட்சேதம் ஏற்பட்டதோடு வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இல்லையென்றால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்துள்ளனர்.